நமக்கு இல்லாத நோயை இருக்கிறத நம்ப வைத்து ஆள் மனதை நம்ப வைத்து நோயை வர வச்சிருக்காங்க. அடி தடுத்து அடி தடுத்து அடி இடுப்பு கழிச்சு தலைக்கு விட்டு பிளாக் தடுக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. நம்ம போனதுல இருந்து நம்ம 6ஆம் பாடம் பார்த்தோம் இல்லையா? 6ஆம் பாடம் பார்க்கும்போது ஆசான் பேராசான் மகாகுருன்றது வந்து நான் சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து 7ஆம் பாடம் பார்க்க போறோம். 7ஆம் பாடத்துல பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அப்படியே முடிச்சு போயிடலாம், பாடத்துக்குள்ள போயிடலாம். அது என்னன்னா, இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லாத நோயை நமக்கு இருக்கிறதா நம்ம ஆள் மனதை உள் மனதை நம்ப வைத்து நோயை வந்து நமக்கு வர வச்சிடறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நான்லாம் வந்து சின்ன வயசுல போனோம் அப்படின்னா, சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா உடம்பு முடியாமல் இருக்கும்போது டாக்டர் கூட்டு போவோம். இப்போ டாக்டர் பேர் வந்து ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் தெரியல அது பேரு. அவர்கிட்ட போனோம்னா தம்பி என்னை பார்த்து எல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாருமே பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி என்னாச்சு உடம்புக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா சாதாரண விஷயம். இந்த மாத்திரை சாப்பிடும் சரியா போடும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய உரிய எடுத்துக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் போங்க தூங்குங்க, இன்னும் ரெண்டு 3 நாள் சரியா போடும், ஓகே அதெல்லாம் உரி பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவார். முன்னாடி ஒரு டாக்டர்ஸ்லாம் அப்படிதான் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து சில கார்பரேட் டாக்டர்ஸ், நான் எல்லா டாக்டர்ஸும் சொல்ல, சில கார்பரேட் டாக்டர்ஸ் வந்து போனதுமே எப்படி ட்ரீட் பண்றாங்க, என்ன என்ன உடம்பு முடியலையா, அப்புறம் என்னாச்சு உடம்புக்கு, என்ன உடம்பு இப்படி குப்பையா வச்சிருக்கீங்க, இப்படி குப்பையா வச்சா உடம்பு வந்து வேலைக்கு நீங்க சீக்கிரமா செத்து போடுவீங்க, நான் சொல்ற மாதிரி கேட்டா நீங்க வீடு இருப்பீங்களா, நீங்க வீடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. அவன் மிரட்டி பயமுறுத்தி விட்டுறாங்க. சரிங்களா? அது அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நமக்கு இல்லாத நோயை இருக்கிறத நம்ப வைத்து ஆள் மனதை நம்ப வைத்து நோயை வர வச்சிருக்காங்க. நம்ம சின்ன சாதாரண இதுக்காக போயிருப்போம், சின்ன காய்ச்சலுக்கோ இந்த ஜலதோஷத்துக்கோ போயிருப்போம். ஆனா போயிட்டு அது இருக்கு இது இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு என்னென்னமோ கதை கட்டி நம்மளை வந்து இல்லாத நோய் இருக்கிறத நம்ப வச்சு நோயை வர வச்சு படுக்க விட்டுறாங்க. இது வந்து சில கார்பரேட் டாக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க, நான் எல்லாருமே சொல்ல, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சில கார்பரேட் டாக்டர்ஸ் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வீரக்கலை பயிற்சி மட்டும்தான். இந்த வீரக்கலை பயிற்சியை நம்ம சரியா முறையா பண்ணோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். இது நாம தான் காப்பாத்திக்கணும், ஒரு வழியே கிடையாது. சரிங்களா? இப்ப 7ஆம் பாடத்துக்குள்ள போறோம். 7ஆம் பாடம் பண்ணுவாரு பாருங்க. நிமிடம் ஸ்டார்ட். தட அடி தடுத்து அடி தடுத்து அடி. இப்ப தலைக்கு வர தடுத்து தலைக்கு அடிச்சு காலுக்கு பிளாக், கால் தத்துறா. இப்ப திரும்பி தலைக்கு வர தடுத்து அப்படி விட்டு பிளாக் எடுக்கலாம், விட்டு பிளாக் எடுத்து அறுப்பு. இப்ப தடுத்து இறங்கி தலைக்கு போறாரு பாருங்க, அதை கம்ப வாங்கி அது சூழ இருக்காருங்க, அதை விட்டு மேலிச்சு 1 மேலிச்சு 2. இப்போ கைக்கு வர தடுத்து சுத்திகள் போட்டு அடிக்கிற பாருங்க, அவ்வளவுதான். இதான் பாடம். ஓகே, இப்போ மறியல். இப்போ மறியல் பார்க்க போறீங்க. முன்னாடி என்ன பண்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இடுப்பு கடிச்சு தலைக்கு பார்த்தீங்களா, இடுப்பு கடிச்சு தலைக்கு வெட்டு பிளாக் தடுக்கிறோம். சரியா? திருப்பி தலைக்கு அடிச்சு தலைக்கு தட்டு, திருப்பி தலைக்கு அடிச்சு தலைக்கு பிளாக். இப்ப நான் என்ன பண்றேன், அவர் தலைக்கு அடிச்சு தலைக்கு தடுத்து காலுக்கு போடுறேன். சரியா? அப்படி திரும்புறாரு, இறங்குறாரு, அது திரும்பி தலைக்கு அடிச்சு காலுக்கு அடிச்சு விட்டு பிளாக் வந்து அடுப்பு பிளாக் எடுக்க பாருங்க. முடிஞ்சா இப்போ என்ன பண்றாரு, இப்போ வந்து கம்பு பின்னாடி இப்போ வந்து தலைக்கு அடிக்கிறார், தடுத்து அவர் தலைக்கு போறாரு, அடுப்பு பிளாக். இப்போ பாருங்க, அவர் சுள்ள இருக்கிற போற நான் வந்து திரும்பி நம்மள அடிக்கிறார், அது அடிக்கிறோம், தடுத்து வர அப்படி ஒரு கம்பு இங்க அடிக்கும். சரி, இது வந்து மறியல் படம். ஓகே, இப்போ இது வந்து ஃபைட் காம்பினேஷன் மட்டும் பாருங்க. பாருங்க, முதல் பாருங்க, இங்க அடிச்சு இங்க தட்டு, அடுத்து பாருங்க, தலைக்கு போட்டு தலைக்கடி, அப்படிங்க தலைக்கு போட்டு தலைக்கடி. இப்ப நான் தலைக்கு அடிக்கிறேன், தடுத்து ஏன் தலைக்கு பாருங்க, தலைக்கு அடிக்கிற தடுத்து அப்படியே காலை போடுறேன், பிளாக் பண்றா, அப்படி திரும்ப திரும்பி தலைக்கு அடிச்சு இப்ப காலுக்கு போட போறேன், உருட்டு எடுத்து தலைக்கு, அது பார்த்தீங்களா? இப்போ நான் தலைக்கு அடிக்கிறேன், தடுத்து கம்பு உருவி திருப்பி அடிக்க போறேன், கம்பை உருவி அடிக்கிற பிளாக், சாரி இது பிளாக். இப்போ சூழல இருக்க போறாரு, அது போற இங்க இருந்து தட்டி வந்து ஆடுவார். இப்ப காலுக்கு 1 2 3 அப்படிங்க, 1 2 3. இப்போ மணிக்கட்டு போற பாருங்க, மணிக்கட்டு அடிக்கிற தட்டி வந்து அடி அடிக்கிறார்.
சரி, கம்பி எங்கே வந்து பார்த்தீங்களா உள்ள நீங்கள் வந்து கம்பு. சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ இதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற பாருங்க. நிற்கிறோம். இது ஆரம்ப நிலை. அவர் பாடம் பண்றாரு, நான் மறியல் பண்றேன். ரெடி, ஸ்டார்ட். வா. பழகி தலைக்கு ஆடி உதாச்சு. ஆடி இப்போ கலக்கு. இங்க இங்க சுத்தி வரப்போ அப்படியே வரும். ரெடி. நண்பர்களே பார்த்தீங்களா, ஆறாம் பாடம் பார்த்தாச்சு, ஏழாம் பாடம் பார்த்தாச்சு. சரி, அடுத்து நம்ம எட்டாவது படத்துறோம். ஆறாம் படத்தில் பண்ணும்போது ஆசான் பேராசான் பற்றி சொன்னேன். இப்போ வந்து சில கார்பரேட் டாக்டர்ஸ் அண்டர் இந்த பாயிண்ட், சில கார்பரேட் டாக்டர்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கு. நாமே காப்பாற்றணும், நமக்கு நாம் தான் மருத்துவர். அதுக்கு இந்த வேர்க்கலை பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.